السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هن لباس لكم وأنتم لباس لهن. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இல்லற வாழ்வு இனிதாக அமைய பெற வேண்டுமேயானால் அந்த இல்லத்தரசிகளின் நிலைகளும் கணவன் மனைவியாகிய இருவருக்கு மத்தியில் உண்டான அந்த வாழ்வு எவ்வாறு அமைய பெற வேண்டும், ஒரு இல்லத்தரசியின் நல்லறம் சுவனத்தை எவ்வாறு அடைய செய்யும் என்பது சார்ந்த விஷயங்களை எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை வசனத்தின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழியின் மூலமாகவும் ஒரு சில உபதேசங்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு கணவன் மனைவி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தஆலா கூறக்கூடிய அழகிய உதாரணம் ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ஒரு கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். அதாவது ஒரு இல்லற வாழ்க்கையில் இணையக்கூடிய கணவன் மனைவி எப்படி ஒரு ஆடை தன்னுடைய உடலோடு இணைந்திருக்கக்கூடிய நிலைமையில் எப்படி ஒரு மனிதன் இருக்கின்றானோ அதே போன்று ஒரு கணவன் மனைவி என்பது இரண்டர கலந்த ஒரு சிறந்த நல்வாழ்வு. அதுதான் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் அந்த மகிழ்ச்சி சுவனத்தை அடைவதற்கு தகுதி பெற்ற நிலைமையிலும் அமைகின்றது என்பதை ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஈரக்கொலையான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல ஒரு விஷயத்தை சொன்னாங்க. யா ஃபாத்திமா, என்னுடைய ஈரக்கொலை ஃபாத்திமாவே, நீங்கள் சுவனத்தின் தலைவியாக இருக்கிறீங்க என்றாலும் அது எனக்கு மிக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் உங்களின் அந்தஸ்தை பெற்ற ஒரு பெண்மணி இங்கே இருக்கிறாங்க, ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் தான் சுவனத்தினுடைய தலைவியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அது எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் சொன்னவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. அப்படி மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது இந்த அந்தஸ்தை பெற்ற ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சரிய மிகுதியால், அப்படி ஒரு பெண்ணா, அந்த பெண் எங்கே இருக்கிறாங்க என்ன ஏது என்பதாக அதனுடைய விபரங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன இடத்தில் இந்த வீட்டில் அந்த பெண் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விபரத்தை சொன்னவுடன் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அம்மையார் அவங்க தன்னுடைய அந்தஸ்தை பெற்ற அந்த பெண்மணியை பார்க்கணுங்கிறதுல ஆர்வ மிகுதியால் என்ன செஞ்சாங்க, விரைந்து அந்த வீட்டுக்கு போனாங்க. போய் கதவை தட்டினாங்க. அப்படி கதவை தட்டினோடனே உள்ளிருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது, யார் என்பதாக. உடனே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பெரும் மகிழ்ச்சி அடைந்த அந்த பெண்மணி சொன்னாங்க, உங்களை பார்க்க வேண்டும் என்பது பலகால ஆசை, இருந்தாலும் கூட என்னுடைய கணவரின் அனுமதி எனக்கு தேவைப்படுகின்றது. என்னுடைய கணவர் வீட்டில் இல்லை, அனுமதி கேட்டு வச்சிருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நீங்கள் வாங்கலாம் என்பதாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல சொன்னவுடன் ஆச்சரிய மிகுதியால் திரும்பி போகிறாங்க. மறுநாள் தம்முடைய
இரு இளவல்களான இமாம் ஹசன் ஹுசைன் அந்த சிறு குழந்தைகளை என்ன செய்கிறாங்க, தன்னுடன் அழைத்து கொண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அம்மையார் அவங்க அந்த பெண்மணியினுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து கதவை தட்டுறாங்க. நான் அனுமதி கேட்டுட்டேன், உங்களை சந்திப்பதற்குண்டான அந்த நிலைகளை என்னுடைய கணவர் இடத்துல நான் கேட்டுட்டேன், நீங்கள் மட்டும்தானே வந்திருக்கிறீங்க என்பதாக கேட்டவுடன் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, என்னுடைய இரு குழந்தைகளை நான் அழைத்து வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னவுடன், மன்னிக்க வேண்டும், உங்களுடைய அந்த குழந்தைக்கான அனுமதியை நான் என்னுடைய கணவரிடத்தில் நான் வாங்கலை. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் என்னுடைய கணவரிடத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நான் என்ன செய்கிறேன், அனுமதி வாங்கி வச்சிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தாங்கள் அவசியம் வாங்க என்பதாக சொன்னவுடன், அந்த பெண்மணி சொன்னவுடன் ஆச்சரிய மிகுதியால் மறுநாள் என்ன செய்கிறாங்க, போகிறதுக்கான அந்த ஏற்பாடுகளெல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு பெண்மணியா அப்படிங்கிறத நமது தந்தை சொன்னது அந்த சுவனத்திற்கு தகுதி பெறக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணி என்று சொன்னது அது உறுதியாகிவிட்டது என்பதாக தங்களுடைய மனதுக்குள் சொல்லி கொண்டார்கள். அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களே. ஆக ஒரு பெண் மற்றொரு பெண்ணை பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. இருந்தாலும் கூட அந்த நிலையிலும் தன்னுடைய கணவருக்காக வேண்டி தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு நல்ல நிலை ஏற்படுகின்றதென்றால் அது இல்லற வாழ்க்கையில் இனிதாக அமைய கணவன் மனைவியான இருவரும் புரிதல், அதே போன்று எந்த நிலையிலும் அந்த மனைவி தம்முடைய கணவனின் அனுமதி கொண்டே எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியில் செல்வதாக இருந்தாலும் சரி, யாரை சந்திக்க செல்வதாக இருந்தாலும் சரி, இவ்வாறு இருந்தால் அது இல்லற வாழ்க்கை இனிதானதாகவும் அதே போன்று இம்மை மறுமை வாழ்க்கை சிறந்ததாகவும் மறுமையில் சுவனத்தை பெற்று தரக்கூடியதாகவும் இருக்கும் என்பதுதான் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு தரக்கூடிய பாடமாக இருக்கின்றது. அத்தகைய பாக்கியம் பெற்ற குடும்பங்களாக அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பங்களை ஆக்கி அதன் மூலமாக சுவனத்தை பெறக்கூடிய தகுதி பெற்ற ஒரு சிறந்த தம்பதிகளாக அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பத்தார்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.